புத்தகத்திலே எங்களுடைய பல உதவிகள் செய்யப்பட்டதற்கான படங்கள் அங்கே தரப்பட்டிருக்கின்றன. அத்துடன் இன்னும் பல அவரிடம் நிறைய நல்ல விடயங்கள் இருக்கின்றது. அவர் ஏற்கனவே கூறியிருக்கின்றார், ஒரு முதியோர் இல்லத்தை அமைக்க வேண்டும், எமது சைவ சமய நெறிகளை வளர்க்கின்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். உண்மையிலே மக்கள் குருமாரை கண்டு பயப்படுகின்ற, கேவலமாக நினைக்கின்ற செயற்பாடு நீங்கப்பட வேண்டும் என்கின்றது அவருடைய ஒரு வேத மந்திரமாக இருக்கின்றது. அதற்கு நாங்கள் பரிபூர்ணமான ஒத்துழைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் கொடுப்போம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அத்துடன் எமது அமைப்பானது 2 வருடங்களை தாண்டி இன்னும் ஒற்றுமையாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இன்னும் பல்வேறுபட்ட உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே எமது சைவ குருமார் சங்கத்தினுடைய ஸ்தாபகர் சிறப்புரை ஆற்றி ஆசியுரையும் வழங்க இருக்கின்றார். வேதமும் நீதியும் விண்ணவர் தர்மமும் விளங்குக கையவனே. இறைவன் எமக்கு கொடுத்த கொடை என்றுதான் சொல்ல வேண்டும். எதுவுமே நாம் பேசக்கூடிய ஒரு எண்ணங்கள் தேவையல்ல என்று நினைக்கின்றேன். என்று கேட்டால் என்னோடு குடும்பமாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற எனது உறவுகள் எல்லாத்தையும் தங்களிடம் பேசியிருக்கின்றார்கள். உண்மைக்குமே இந்த கும்பாபிஷேகத்தை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்று கேட்டால் நிர்வாக சபையினர் என்னிடம் வருவதென்று பேசியிருந்தார்கள். ஐயா, நாங்கள் ஒரு எழுந்தருளி மணிக்கிறோம், அதாவது விக்கிரகம் கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் என்னிடம் முதலாக பேசினார். சுதன் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள். அப்போது நான் சொன்னேன், விக்கிரகத்தை வைத்தீங்களாக இருந்தால் நிச்சயமாக பூஜை பண்ண வேண்டும். அப்போ நீங்கள் எழுந்தருளியோட பிரதிஷ்டை பண்ணுங்க. நீங்கள் அந்த எழுந்தருளிக்குரிய நிதிகளை எங்களுடைய குருமார்களாக நாங்கள் தருகிறோம். அப்படி இல்லாவிட்டால் முடிந்த நிதியை நாங்கள் தருகிறோம் என்று அவர்களிடம் பேசுகிறது. அந்த கும்பாபிஷேகத்தை சைவ குருமார் சங்கத்தினாலே அதை நான் செய்தருகிறேன் என்ற ஒரு வார்த்தையை அவர்களிடம் கூறியிருந்தேன். அப்போது அவர்களே என்ன சொன்னார்கள், ஐயா எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் அம்மாவை பார்த்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்ச ஆச்சாரியமாக இருந்தாங்க, அவர்களோட பேசி அவர்களுக்கு இந்த நம்பரை கொடுத்துருந்தேன். அதன் பிற்பாடு எனது தம்பி தேவனையா அவர்கள் கூறியிருந்தார்னா என்னவும் வந்து நினைத்திருக்கிறார்கள். அப்போது அம்மா எடுப்பதற்குரிய நம்பர் எல்லாம் தாங்க. அப்போது நானும் அவருக்கு நம்பரை கொடுத்திருந்தேன். நான் உண்மைக்கும் பெருமைப்படுறேன். காரணம் என்று கேட்டால் எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய உள்ளமண்ணா மற்றும் என்னோடு நான் மண்ணிலே வந்ததிலிருந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய மூத்த குரு தந்தையாக என்னை வழிகாட்டியாக கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மகேந்திரனையார்கள். சின்ன சிறு வயதில் நான் கிருஷ்ண கோயில் பூஜை பண்ணா அந்த இதிலிருந்து இவரோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அதே போன்று என்னுடைய ஜெயச்சந்திரனா எல்லா குருமார்களோடும் பயந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு வார்த்தை தான் சொன்னேன், சைவ குருமார் சங்கத்தால் இந்த கும்பாபிஷேகத்தை செய்திருப்போம். எந்த ஒரு நிதியும் நமக்கு வேண்டாம், எந்த ஒரு நிதியும் நமக்கு வேண்டாம். இந்த கும்பாபிஷேகத்தை நாங்கள் ஊனம் போட்டு அழகாக செய்து கொடுப்போம் என்கின்ற வார்த்தையை எல்லோரும் அந்த வருஷத்திலே சொல்லியிருந்தேன். உடனே அவர்கள் கட்டாயமாக நாங்கள் செய்து கொடுப்போம் என்கின்ற வார்த்தையை எந்த ஒரு பதனமே இல்லை. அப்ப பாருங்க, ஒரு குடும்பமாக நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் அவர்களும் நினைக்கிறார்கள். நான் என்ன நினைத்து அதை பேசுகின்றனோ அதை அவர்களும் நினைக்கின்றார்கள். உண்மைக்குமே தம்பி ரேவன் சொல்லியிருந்தார், என்னுடைய எதிர்பார்ப்பு
எங்களுடைய கல்குடா வலயத்தில் 56 குருமார்களை கொண்டு பயணிக்கின்றோம். இந்த 56 குருமார்களும் சரியான முறைக்கு நாங்கள் பயணித்தமாக இருந்தால் ஏனைய குருமார்கள் எங்களை பார்த்து அவர்களும் அதை திருத்தமுடன் பயணிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒரு தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்கும் வலிமை எங்களுக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் வேற்று மதத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், ஒரு பௌத்த மதத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது, அதுக்கு கீழே உள்ளவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. தவறு பண்ணினால் தண்டிப்பார்கள் என்ற ஒரு பயம் இருக்கின்றது. அதனாலே அந்த ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது. அதே போலவே எங்களுடைய சமயத்தை வளர்க்க வேண்டும். எங்களுடைய மக்களை நாங்கள் எங்களால் முடிந்த இந்த எத்தனையோ உதவிகள் செய்திருக்கின்றோம். எந்த ஒரு நிதியும் கூட நாங்கள் வெளியிடத்திலேயோ அரசாங்கத்திலேயோ நாங்கள் எடுக்க இல்லை. எங்களுடைய குருமார்களாக சேர்ந்து எங்களால் முடிந்த நிதியை நாங்கள் சேகரித்து ஒவ்வொரு நிகழ்வாக செய்து கொண்டு வருகின்றோம். சைவ குருமா சங்கம் கல்குடா வலயம் என்று நீங்கள் முகநூலோ அல்லது யூடியூப்லயோ நீங்கள் டிக்டாக்லயோ போய் நீங்க பார்த்தீங்களாக இருந்தால் எங்களுடைய சமூக பணி ஒவ்வொன்றும் அதிலே கூறப்படுகின்றது. ஆகவே இந்த கும்பாபிஷேகத்தை செய்வதற்கு உண்மைக்கும் எங்களை நம்பி, எங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கின்றதை நம்பி இந்த வாசுயம்பாளின் ஆலய பரிபாலன சபையினர் எங்களுக்கு தந்ததற்கு மிக்க நன்றி. உண்மைக்கு எங்களுடைய மண்ணில் இருக்கின்ற குருமார்களை நாங்கள் மதிக்கா வண்ணம் யாழ்ப்பாணம் இருந்து ஆக்கள் எடுக்கிறோம், வெளியிடத்தில் இருந்து ஆக்கள் எடுக்கிறோம். எல்லா தகுதியும் உள்ளவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். நான் வெளியிடத்தை நான் சொல்லவில்லை, எங்களுடைய பிரதேசத்துக்குள்ளே இருக்கிறார்கள். இவர்களை வச்சு செய்து